அண்மை செய்தி. 1000 ரூபாய் ரொக்கத்துடன் பொங்கல் பரிசு தொகுப்புக்கான டோக்கன் நாளை முதல் 9ஆம் தேதி வரை விநியோகம் செய்யப்படுகிறது. பொங்கல் தொகுப்பு அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதில் 1000 ரூபாய் ரொக்கமும் வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. சர்க்கரை அட்டைதாரர்களுக்கு இல்லை. இந்த டோக்கனை நாளை முதல் வரும் 9ஆம் தேதி வரை பெற்றுக்கொள்ளலாம் என்ற அறிவிப்பு வெளியாக இருக்கிறது. வரும் 10ஆம் தேதி முதல் 13ஆம் தேதி வரை இந்த 4 நாட்களுக்கு இடைப்பட்ட காலத்தில் டோக்கனில் குறிப்பிட்ட நேரத்தில் பொங்கல் தொகுப்பை சென்று அந்தந்த ரேஷன் கடைகளில் பெற்றுக்கொள்ளலாம். 13ஆம் தேதிக்குள் பொங்கல் தொகுப்பை பெற முடியாதவர்கள் 14ஆம் தேதி பொங்கல் தொகுப்பை பெற்றுக்கொள்ளலாம் என்ற அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது. இதில் மிக முக்கியமான விஷயம் என்னவென்றால், தற்போது இந்த 1000 ரூபாய் வழங்கப்படுமா வழங்கப்படாதா என்ற ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. அதற்கான அறிவிப்பையும் முதலமைச்சர் அண்மையில் வெளியிட்டிருந்தார். ஆக இந்த பொங்கல் பரிசு தொகுப்புடன் 1000 ரூபாய் ரொக்கமும் வழங்கப்பட இருக்கிறது. பச்சரிசி, வெல்லம், கரும்பு உள்ளிட்டவற்றுடன் 1000 ரூபாய் ரொக்கமும் வழங்கப்பட இருக்கிறது. இதற்கான டோக்கன் விநியோகம் 13ஆம் தேதி தொடங்க 13ஆம் தேதி வரை நடைபெற இருக்கிறது. இதற்கான விநியோகம் டோக்கன் நாளை முதல் வரும் 9ஆம் தேதி வரை விநியோகம் செய்யப்படுகிறது. பொங்கல் பரிசு தொகுப்பு 13ஆம் தேதி வரை சென்று அந்தந்த ரேஷன் கடைகளில் பெற்றுக்கொள்ளலாம் என்கின்ற அறிவிப்பும் வெளியாகி இருக்கிறது. 10ஆம் தேதி முதல் 13ஆம் தேதி வரை டோக்கனில் குறிப்பிட்ட நேரத்தில் எந்த நேரத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கிறதோ அந்த நேரத்தில் சென்று பொங்கல் பரிசு தொகுப்பினை பெற்றுக்கொள்ளலாம். அந்தந்த பகுதியில் இருக்கக்கூடியவர்கள் உங்களது பகுதியில் இருக்கக்கூடிய நியாய விலைக் கடைகளுக்கு சென்று உங்களது ரேஷன் கார்டு எந்த நியாய விலைக் கடையின் கீழ் வருகிறதோ அங்கு சென்று அந்த பரிசு தொகுப்பினை பெற்றுக்கொள்ளலாம் என்ற அறிவிப்பும் வெளியாகி இருக்கிறது. ஒருவேளை 13ஆம் தேதி பெற முடியாதவர்கள் அந்த டோக்கனில் எண்கள் கொடுக்கப்பட்டிருந்த போதும் பெற முடியாதவர்கள் 14ஆம் தேதி சென்று டோக்கனில் இருக்கக்கூடிய பரிசு தொகையை பெற்றுக்கொள்ளலாம். 1000 ரூபாய் ரொக்கத்துடன் பொங்கல் பரிசு தொகுப்புக்கான டோக்கன் விநியோகம் நடைபெற இருக்கிறது. நாளையிலிருந்து வரும் 10ஆம் தேதி முதல் 13ஆம் தேதி வரை டோக்கனில் குறிப்பிட்ட நேரத்தில் 9 மணி முதல் அந்த குறிப்பிட்ட நேரத்தில் பொங்கல் தொகுப்பை நேரடியாக சென்று பெற்றுக்கொள்ளலாம். 13ஆம் தேதிக்குள் பொங்கல் தொகுப்பை பெற இயலாதவர்கள் 14ஆம் தேதி பொங்கல் தொகுப்பினை பெற்றுக்கொள்ளலாம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தமிழக அரசு இதற்கான அறிவிப்பினை வெளியிட்டிருக்கிறது.